பித்தளையிலும் செம்பிலும் முருகனை பார்த்திருப்பீங்க. ஆனா ஒரு வாழை மரத்தையே முருகனா வணங்குற அதிசயம் உங்களுக்கு தெரியுமா? 150 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு முருக பக்தரோட கனவுல வந்து உன் தோட்டத்து வாழை மரத்துல நான் இருக்கேன்னு சொன்னது வெறும் ஆரம்பம் தான். ஆனா அந்த மரத்தை தொட நினைச்ச ஒரு ஜமீன்தாருக்கு நேர்ந்த பயங்கர மொத்த ஊரையும் நடுங்க வச்சது. அது என்ன தெரியுமா? அந்த ஜமீன்தார் வீட்டு திருமணத்துக்காக அந்த மரத்தை வெட்ட முயன்றப்போ அந்த மரத்துல இருந்து பாலுக்கு பதிலா மனுஷ ரத்தம் பீறிட்டு வந்திருக்கு. அதே நிமிஷம் ஒரு நாகப்பாம்பு ஜமீன் மகனை தீண்ட மரண விளிம்புக்கு போன அந்த இளைஞனை அந்த பக்தர் வெறும் திருநீற்றால எப்படி மீட்டெடுத்தாரு? அந்த அதிசயத்துக்கு பின்னாடி இருக்கிற தெய்வீக ரகசியம் என்ன? அன்னைக்கு இரத்தம் வந்த அதே இடத்துலதான் இன்னைக்கும் இந்த வாழை மர பாலசுப்ரமணியர் அருள் பாலிக்கிறாரு. இங்க இருக்கிற மரம் பட்டு போனாலும் அதே வேர்ல இருந்து வர்ற அடுத்த கன்றுதான் முருகனா பார்க்கப்படுது. தீராத நோய், விஷக்கடி, புத்திர பாக்கியம்னு எந்த குறையா இருந்தாலும் இந்த மரத்து நிழல நின்னா அது காணாம போயிடும் மக்கள் நம்புறாங்க. இந்த தலம் ஏன் உலகத்திலே அரிதான ஒன்னா கருதப்படுது தெரியுமா? ஏன்னா இங்க முருகன் சிலையா இல்ல, உயிருள்ள இயற்கையா இருக்காரு. உலக நன்மைக்காக தினமும் யாகம் நடக்கிற இந்த துலுக்கன்குறிச்சி கோவிலுக்கு நீங்க ஒரு முறை போயிட்டு வந்தா உங்க வாழ்க்கையிலும் ஒரு மாற்றம் நடக்கும். நீங்க முருகனை மனசார நம்பினா ஓம் முருகான்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.